விடிய ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல், போதைப்பொருள், கொலை, கொள்ளை என அனைத்தும் அதிகரித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பல்லாவரத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசிய காட்சியை தற்போது பார்க்கலாம். வருகின்ற ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடங்கள் தமிழகத்தில், பாண்டிச்சேரி 1, 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற பாடுபட வேண்டும். வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா வர்ற வழியில் பூராமே இருபுறமும் மக்களுடைய வெள்ளம் அலைமோதிக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆரவார எழுச்சி பார்க்கும் போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். நாம திமுக கூட்டத்தையும் பார்க்கிறோம். அப்படி இடிச்சு வச்சு புலி மாதிரி கோந்திருக்கிறாங்க. அப்படியே அங்கங்க கோந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கூட முகமலர்ச்சி இல்லை. ஏதோ காட்டில் பிடிச்சிட்டு வந்த மிருகத்தை மாதிரி கோர வைக்கிற மாதிரி தூண்டில் அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நாம அப்படி இல்லை, உள்ள வர முடியல. கழகத்துடைய ஆரவாரம் எழுச்சி அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த எழுச்சி தான் வெற்றிக்கு அறிகுறி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போராட்டத்தெல்லாம் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் விமர்சனம் செய்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி, நிர்வாகியும் சரி, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஸ்டாலின் அவர்களே, ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியும். நீ வேண்டுமெனே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி. தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி, மக்கள் நெருக்கமாக வாழுகின்ற பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் இந்த பகுதி ஏற்றம் பெறும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் ஜி பிரேம்குமார் வெற்றி பெற்று வர வேண்டும். ஏன்னா அதிகமான தொழிற்சாலை வந்தால் தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டா மட்டும் போதாது, அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அதற்கு மத்தியிலே குரல் கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே புதிய புதிய தொழிற்சாலைகள் இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தார், அந்த செயலை ஏற்படுத்துவார். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பெரிய தொழிலை கொண்டு வருவதற்கு மத்தியிலே நாடாளுமன்றத்தில் பேசி கொண்டு வர முடியும். அந்த வாய்ப்பை அவருக்கு தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் புதிய புதிய தொழில் வருவதற்கு சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து புதிய புதிய தொழில்கள் தமிழகத்திற்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தினோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். தமிழ்நாடு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு இன்றைக்கு அண்ணா திமுக அடித்தளம் விளங்கியது. திமுகவும் தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்தினாங்க. எந்த தொழில் வந்தது என்னன்னே தெரியல. நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இங்க இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக துபாய் போனார். என்ன தொழில் வந்தனே தெரியல. அண்மையில் ஸ்பெயின் போனார். ஸ்பெயினில் 10 நாள் போய் இருந்தார். எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை வருவதற்காக சென்றார் என்று பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சரிவடைந்து இருக்குது. அங்க போய் தொழிலதிபரை சந்தித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக பத்திரிகை செய்தி. ஆனால் நடந்தது என்ன? தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள்
ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. எப்படி நாடகம் பாருங்க, எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏன் இங்கேயே சென்னைக்கு வரவழைச்சிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர் இங்கேயே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஆனா இவர் எதற்காக ஸ்பெயின் போனாருன்னு தெரியல. அங்க போய் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.